கொடுத்த பணத்தை 2000 உங்க அம்மா கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் நான் போய் கேட்டா வெறும் 1000 கொடுத்தான்னு சொல்றாங்க. உனக்கு உங்க அம்மா வயசானதுல போன் பேசுறா உனக்கு சொன்னாங்க. நான் எனக்கு யாரா சொன்னாங்க? திரும்ப நான் சொல்ல நம்ப மாட்டேன். யாரோ சொன்னாங்கன்னா யார் சொன்னாங்க சொல்லு. பக்கத்து வீட்டுலதே எங்க அம்மா தான் சொல்லிச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு வேலையே கிடையாதா? நான் கொடுத்த பாட்டு அவங்க எங்க அம்மா தான் சொல்லிச்சு. நான் உங்களே 2000 கொடுத்தேன். நீ நம்பலாம் நம்ப 1000 தான் கொடுத்துருக்கீங்க. 1000 தான் கொடுத்துருக்கீங்க. 1000 கூட 2000 கொடுத்தேன். பொய் சொல்லாதீங்க. எங்க தண்ணி போட்டீங்களேன்னுமா? 2000 கொடுத்து நம்மளே 1000 கொடுத்து தண்ணி போட்டாமா? தண்ணி போட மணந்திக்கலாக்கு. தண்ணி வரக்கல தனியா காசு இருக்குது. 3 காசு நான் எதுக்கு போடுறேன்? அதே தண்ணி நான் எதுக்கு போட்டேன்? பைக் பெட்ரோல் அடிக்க வேண்டாமா? வீடெல்லாம் போச வேண்டாம். அங்க அப்படியே கிடக்க வேண்டியது பூர இது இருது. வீடு கட்டவும் வீடு பூசணும் கட்டணும் வேலையே இல்லையா? ஆள் வேலைக்கு போயிட்டு வந்து இவன் சொல்றவங்க அம்மா கொடுத்தியா, அந்த மாதிரி கொடுத்தியா, இந்த மாதிரி கொடுத்தேன்னு கேட்கிறேன். அப்ப கேட்கவே வேண்டாமா? கடன் கொடுத்தீங்களா கொடுக்கலையா? சொன்னா நம்ம நான் சொன்ன மாதிரி உங்க அம்மா 2000 கொடுத்து வந்து நானெல்லாம் போய் கேட்டேன். வேற 1000 தான் கொடுத்தா கால் மித்தா அப்படின்னாங்க. காலை மொத்தம் அப்புறம் நான் இன்னொரு வேலை வண்டி எடுத்து போனா பெட்ரோல் எல்லாம் அடிக்க வேண்டாமா? 2000 கொடுத்தீங்கன்னா அப்புறம் அவனுக்கு பெட்ரோல் அடிக்க பெட்ரோல் சும்மா தண்ணியே ஓடுது. ஒரு 2000 கொடுத்துட்டு வந்து இருக்க வேண்டியது. 2000 கொடுத்துட்டு வரோம்னா நீ 3000 கொடுத்து போன எனக்கு 1000 செலவுக்கு. அப்ப நீ அளவா 2000 கொடுத்தா நான் கூட ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு போனா பெட்ரோல் அடிக்க போச்சு. அப்புறம் அவனுக்கு டிஃபன் வாங்கி கொடுப்போன்னு சும்மா இதில் வம்பா இருக்குது. உங்க அம்மா வயசாக சோறாக்கி போடுது. நீங்க 1000 வச்சு எல்லாம் பண்ணிடுவீங்களா? 1000 வச்சு உங்க அம்மா ஏதாவது பண்ணிட்டு நான் பண்றதா? எங்க அம்மா கிட்ட அப்படி 3000 கொடுத்து போண்டி 2000 கொடுத்தா நான் இங்கிருந்து 45 கிலோமீட்டர் நானு இங்க விடவே மாட்டேன். நானே போய்க்கிறேன் எங்க அம்மா பார்க்க. எங்க அத்தை பார்க்கும். ஐயோ பெரியவி பார்த்துட்டு பாட்டு வந்து அதாவது கொடுத்துரும்ல. அத்தை பார்க்க போகணும் போனீங்க. 2 நாள் எங்க அம்மாவே பாத்தீங்களா? 1000 ரூபாய்க்கு உங்க அம்மா ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்க அம்மா எனக்கு ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடுது. அப்புறம் உங்க அம்மா நல்ல அரிசி வாங்கினா 5000 கொடு. எதுக்கு 2000 நான் 2000 கொடுத்ததுக்கு 2000 கொடுக்கணும். 2000 நீ கொடுத்தா அப்புறம் பைக் பெட்ரோல் கொடுத்துட்டு போகணும், எனக்கு சாப்பாடு செலவு கொடுத்துட்டு போகணும். உங்க அம்மா வயசான காலத்துல சாப்பாடு இருக்குல்ல சொல்லு. போய் மறுநாள் வந்தோம்ல எங்க அம்மா நல்லா சாப்பாடு ஆக்கு. உங்களுக்கு உப்புமா கிளறி கொடுக்கலையா? சாப்பாடு ஆக்காமையா இருந்தது. அப்ப உங்க அம்மா வயசான மட்டும் போய் சாப்பாடு ஆக்கி கொடுங்க அப்படின்னு கேட்டு முடியும். வேண்டாம் நானே போய்க்கிறேன். உங்களை விட்டாலே பிடிச்ச அத்தை பார்க்கணும் போனா பாஸ் பறவை அத்தை பார்க்கணும் தோடுறீங்க. பார்த்து தாடி கொடுத்துட்டு போக லூசா நீ உடம்பு சரியில்லை நமக்கு பாவம். இதே மாதிரி எங்க மேல கொடுத்தாலும் அவ்வளவு விவரம் கேட்கறோம். உங்க மேல கொடுத்தீங்க எங்க மேல கொடுத்தேன். எங்க அம்மாளுக்கு தான் கொடுத்தேன். உங்க அம்மாளுக்கு தான் கொடுங்க. நம்ம யாருக்கு பாடுபடுறா? உங்க அம்மாளுக்கு கொடுத்துட்டு வா வேகணும். உங்க அம்மாளுக்கு தான் கொடுத்துட்டு வந்துக்கிறது. எங்க அம்மாளுக்கு கொடுத்துட்டு வா சொல்றது. சரி உங்க அம்மாளுக்கு கொடுத்தா 1000 எத்தனை பேருக்கு நீ கொடுக்குறது? நீ கொடுத்தா 1000 நீங்க தான் மிச்சம் பண்ணி கொடுக்கணும். நான் மிச்சம் பண்ணி மறுநாள் வந்து சாப்பாடு பேர கூட வந்தவங்க சாப்பாடு பேரு பெட்ரோல் அடிக்கணும். உங்க அம்மாளுக்கும் கொடுக்கணும் எங்க அம்மாளுக்கும் கொடுக்கணும். பெரியவியில மனசு போடாம பாக்குறதா மனுஷம். எனக்கெல்லாம் பொள்ளாச்சி தெரியாது. பொள்ளாச்சி மனசு போடாத நான் அந்த பசங்க அதாவது அவருக்கு 1000 கொடுத்துட்டு வந்தேன். அதுக்குதான் நான் சொன்னேன் போறக்கு 2 லிட்டர் வரக்கு 2 லிட்டர் எவ்வளவு தெரியுமா? 200-400 ரூபா வருது. அவனும் சாப்பாடு எனக்கு சாப்பாடு 2 நாள் இருந்தோம். வராதா அப்புறம் பஸ்ஸில் போக சொன்னா என்னால பஸ்ஸில் போக முடியாது. பஸ்ல மறுநாள் வேலை கரெக்டா வந்து சேரணும். பஸ்ல காலையில வேலை சேரணும். 2 நாள் கெட்டுது. எங்க அம்மாவை பாக்குற ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும். ஐயோ எங்க அத்தை இது பண்ணணும் பிடிக்கணும். பார்த்துதான் வந்தாரு. டாக்டருக்கு போன் பண்ணி கேளு. இது சொன்னாங்க அது சொல்லி அவன் அத்தை பார்த்துட்டு தான் போறான்னு. அத்தை பார்த்துட்டு வந்தாங்க. உப்புமா கிளறி கொடுத்தது. அத்தை விட நல்லா பார்த்துட்டு தான் வந்தாரு. ஊருக்கார கேளு தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு அப்பவே நான் போன் பண்ணி கேட்டேன். நானே கூட வந்தவன் போடுறேன். அவளை செலவுக்கு மேலும் பண்ணி எச்சா கொடுத்துருவோம். சும்மா இந்த காலம் ஒன்று வருவானா கோட்டை கொடுக்காம பஸ் என்னாச்சு? பஸ் நான் போய் காலையில் 7:30 மணிக்கு தான் பஸ். நான் வேலைக்கு வந்து சேர முடியுமா? நான் 7 மணிக்கு 7 வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களா வேலைக்கு? தண்ணி போட்டு போய் வருவாங்க. மனசு வருவாங்க. அதான் தண்ணி கேட்டானு ஃப்ரெண்டு. இனிமேல் போற வேலையை வச்சுக்க வேண்டாம். இனிமேல் மேற்கு போனீங்கனாலே எனக்கு கோபம் வந்துடும். உங்க அம்மா இப்ப கிழக்கே இருக்குது. மேக்கலே இருக்குது. மேக்க தான் போகணும். லூசா நீ உங்களை விட்டாலே இப்படித்தான் ஆகு. போனா புத்தி மாதிரி இருக்குது. கம்மல் போ. வேலைக்கு போயிட்டு நிம்மதியா போறதில்ல. வேலைக்கு நிம்மதியா
எங்க அம்மாவுக்கு 1000 பத்தாது 1000 மேல எனக்கு 10 என்ன வாங்குவீங்க எப்போ அக்கறை தான் 2000 கொடுத்துட்டு வா போ. கொடுப்பேன் நானே எடுத்துக்கிறேன். நீயும் பஸ்ஸுக்கு போய் வந்து 250 செலவாகும்ல. சும்மா போயிட்டு நானெல்லாம் பஸ் தான் போவேன். ஒருத்தன் வர நீ வச்சு சும்மா அதெல்லாம் வந்து சும்மா லீவ் போட்டு கூட தூங்குவேன். நான் அப்படி போட முடியாதுல்ல. ஆமா காலையில 7:30 மணிக்கு தான் உங்க வீட்லயே பஸ் இருக்குது. 7:30 ஷிஃப்ட்டுக்கு 7:30 வரணும். 45 கிலோமீட்டருக்கு 7 மணிக்கு பஸ் ஏறி ஷிஃப்ட்டுக்கு வர முடியுமா? அவள் அதனால ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போனேன். போனப்போ வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கணும். சும்மா அவங்க சொல்ல மாட்டேன். அப்புறம் அப்படியே அவங்க தண்ணி அடிக்க பண்ணல கோட்டை ஏற்கிறானுங்க. நீ ஒரு 500 சேர்த்து கொடுத்துருந்தா பெட்ரோலுக்கு கோட்டைக்கு தெரியாது இருக்கு. அது எனக்கு இல்லாட்டி எங்க அம்மாவை பார்க்க போனா 2 நாளும் எங்க அம்மாவையே பார்த்துட்டு இருந்தீங்க. உங்க அம்மாவை உன்னையவே 2 நாள் பார்க்க முடியாது. உங்க அம்மாவை ஒரு நாள் தான் பார்க்க முடியுது. 1 மணி நேரம் பார்த்தா படத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் எங்க போனீங்க? அப்புறம் எங்க போவா? ஃப்ரெண்டு தண்ணி வேணும் போய் தான் கல் கடைக்கு போயிட்டீங்களேன்னு. கல் கடைக்கும் போகிறது. அவங்க கோட்டை விளையாச்சு 10 நிமிஷம் கல் கடைக்கும் போகிறது. கல் கடைக்கு போனால் 100 ரூபாய் எடுக்க முடியும். கோட்டை கடைக்கு போனால் அவன் டோக்கனுக்கு அதுக்கு இதுக்கு 60 ரூபா 170 ரூபா 200 ரூபா வந்து கோட்டை கடைக்கு போனால் 2 பேரும் போனால் அது 400 ரூபா போகுது. நீ 500 ரூபா 1000 ரூபா சேர்த்து கூட போனேன். பிச்சைக்காரத்தனமா அளவாவே கொடுத்தேன். கொடுக்க முடியும். நீ ஊருக்கே நான் விட மாட்டேன். ரொம்பவே வேண்டாம் ஜாமி. ஊர் குட்டால புத்தி மாதிரி இருக்கு. நானும் பாவ சலுப்பா இருக்குது. நீயே போ. நானே போய்க்கிறேன். நீ மேட்லையும் கால் எடுத்து வைக்க கூடாது. ஆமா நீ போய் சாப்பாடு போடு. உங்க அம்மா கொடுத்தேன். எங்க அம்மா போய் அக்கறை கொடுத்தப்போ உங்க அம்மாவுக்கு நான் கொடுப்பேன். உங்க அம்மாவுக்கு நான் கொடுப்பேன். அதுதான் எங்க ஊர்ல 4 பேர் சொன்னாங்க. நடைமுறை வந்துட்டு போனா இப்பதான் 2000 3000 கொடுத்துட்டு போனா கொண்டு இறக்கிட்டு போனா பருப்பு 2 கிலோ இறக்கிட்டு போனா அப்படின்னு சொல்லி பேசல ஓடி ஓடி எங்க அம்மாவுக்கு வாங்கிட்டு ஊரே பூரா கம்பெனில இருந்து அப்படியே சைக்கிள் போறது உங்க அம்மா பாப்பா ஊரே பூரா சொல்லுது. எங்க அம்மாவுக்கு ஓடி ஓடி வேலை செஞ்சாம தண்ணி 4 கூட எடுத்து கொடுத்தியாமா? அது என்னப்பா ஊரே சொல்லுது. சின்ன காலத்துக்கு இப்படி ஒரு மருமக கிடைச்சா ஊர் என்ன பெருமையா பேசு. மருமக கிடைச்சா அவளுக்கும் தெய்வமாயிருப்பா. நீங்களாம் எடுத்து சொல்றது அப்படி உயிரோட ஒரு மூளையை வளர்த்த மாட்டேங்குது. பொம்மை வாங்கி சோத்து போடு போ. சோத்து ஆக்கி எதா சொல்ற மனுஷங்க மாதிரி ஆக்கி வேலை கிடையாதுப்பா. சும்மா கேள்வி கேட்க கூடாது. கேட்டா அப்புறம் நீ பணம் எச்சா கொடுத்துடணும். உங்க அம்மா கிட்ட போறேன்னா ஒரு கேள்வியுமே நான் கேட்க கூடாது. ஆமா பணம் எச்சா கொடுத்துடணும். வேலை